ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அகில் ரியல் எஸ்டேட். நான் உங்கள் அரும்பசங்கனை புதுசாக ஒரு தோப்பு பார்க்க வந்திருக்கேங்க. அருமையான தோப்புங்க. எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, தென்காசி மாவட்டம் பழைய குற்றாலத்துலேருந்து கரெக்டாக 1.5 கிலோமீட்டர் நம்ம தோப்பு வந்துடலாம். நம்ம கார் உள்ளே வரக்கூடிய இடத்துக்கு உங்களுக்கு பாதை இருக்குங்க. 26 அடி பாதை இருக்குது. 30 ஏக்கர் இடங்க. நான் சொன்ன ப்ரைவேட் வாட்டர் ஃபால்ஸோட பாருங்கள். இதாங்க அந்த வாட்டர் ஃபால்ஸு. கீழே வந்து சின்னவங்க குளிச்சிக்கலாம். பக்கத்துலேயே ஜென்ரேட்டர் இருக்குது. ஜென்ரேட்டர் போட்டு வச்சா தண்ணி அங்கேருந்து கொட்டும். அருமையான தோப்பு. மாமரத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரம்மியமாக இருக்குது. இதில் வந்து 1 ஏக்கர் எடுத்துகிட்டு நீங்கள் இங்கே குளிக்கணும்னா உங்களுக்கு தேவை 30 லட்ச ரூபா தாங்க. 30 லட்ச ரூபாவில் 1 ஏக்கர் எடுத்துடலாம். 1 ஏக்கர் எடுத்தால் பிள்ளைங்களை கொண்டாந்து கீழே குளிக்க வச்சிக்கலாம். நம்ம அந்த ஃபால்ஸில் குளிச்சிக்கலாம். ரொம்ப பாதுகாப்பான இடம். பக்கத்தில் ஆறு இருக்குது. ஹில்டன் ஸ்கூல்லேருந்து கரெக்டாக ஒரு 1.25 கிலோமீட்டர் நம்ம இடத்துக்கு வந்துடலாம். ஓல்டு குட்டாலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் வந்துடலாம். தார் ரோட்லேருந்தே 26 அடி பாதை இருக்குது. நம்ம தார் ரோடு வந்து நம்ம இடத்துல முட்டிடுங்க. அப்படியே ஒவ்வொரு ஏக்கராக பிரித்து கொடுக்குறாங்க. மொத்தம் 30 ஏக்கரு. நீங்கள் நெல்லி தோப்பு இருக்குது, மாந்தோப்பு இருக்குது, எப்படி வேணால் வாங்கிக்கலாம். எங்கே இடம் வாங்கினாலும் இங்கே உங்களுக்கு குளிக்க வாய்ப்பு உண்டு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்காங்க. வெறும் 30 லட்ச ரூபா தான். குழு குற்றாலத்துடைய சீசனுடைய அருகாமையில் அந்த தென்றல் தவளும் மேற்கு தொடர்ச்சி காற்றுடைய அருகாமை பாருங்கள். காற்று பாருங்கள், சில்லுன்னு இருக்குது. காலையில் நாங்கள் வரும்போது கூட சாரல் இருந்தது. அது அருமையான இடம். குற்றாலத்து பக்கத்தில் நீங்கள் குடியேறணும்னா ஒரு வாரத்தில் ஒரு நாள் வந்து நீங்கள் தங்கிட்டு போகலாம். சின்னதாக ஒரு ரெசார்ட் போட்டுக்கிட்டு சூப்பர் இடங்க. இந்த இடம் தேவைன்னா அந்த இடத்த பர்ச்சேஸ் பண்ண விரும்புனீங்கன்னா நம்பர் கால் பண்ணுங்கள். டேரெக்டாக ஓனர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன். ஓனர் உட்காந்து பேசுவாங்க. இந்த இடம் தேவைன்னா நம்பர் கால் பண்ணுங்கள். நன்றி. வாங்க நண்பர்களே, நான் ஏற்கனவே ஒரு 30 ஏக்கர் சொன்னேன் பார்த்தீங்களா. அதோடய நெல்லி தோப்புங்க இருக்குது பாருங்கள். நெல்லி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். எப்படி சரஞ்சரமாக காய்ச்சிருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி காய்ச்சிருக்கு பாருங்கள். இதை வந்து நீங்கள் இந்த நெல்லி மரமாக வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லை பக்கத்தில் உங்களுக்கு மாந்தோப்பு இருக்குது, அதையும் காட்டுறேன். அதெல்லாம் பிரித்து எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டான்னு அமைக்கிடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ எங்கள் சேனலில் இருக்குது, அதை பாருங்கள்.